கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த கலாவதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் கொலை குற்றத்துக்காக தமது மகன் சிவகுமார் ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை சிறைத்துறை அதிகாரிகள் வீட்டு வேலைக்கு பயன்படுத்துகின்றனர். சிறை அதிகாரி ஒருவர் வீட்டில் 4.5 லட்சம் மதிப்பிலான நகை பணம் திருட்டு போனது. அது தொடர்பாக எனது மகன் மீது குற்றம் சுமத்தி கடுமையாக தாக்கி கொடுமைப்படுத்தியுள்ளனர். இதில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு மீது விசாரணை நடத்திய நீதிபதிகள் வேலூர் தலைமை குற்றவியல் நடுவர் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். அதன் பேரில் விசாரணை நடத்தப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சிறை கைதி சிவகுமார் சட்டவிரோதமாக வீட்டு வேலைக்கு பயன்படுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து தவறு செய்த அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு பாதிக்கப்பட்ட கைதி சிவகுமாருக்கு மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும், அவரை வேலூர் சிறையிலிருந்து சேலம் சிறைக்கு மாற்றவும் தமிழக காவல்துறை தலைவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் பேரில் வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி மற்றும் சிறை அதிகாரிகள் உட்பட 14 பேர் மீது